Yeah, my name is Ijaz and I am a IT professional. நாங்கள் வந்து இங்கே A209 யூனிட் புக் பண்ணியிருக்கோம் இன் காசா கிராண்ட் மேசிமோ இன் குன்றத்தூர். நாங்கள் லாஸ்ட் இயர் அக்டோபர் கிட்ட புக் பண்ணோம். ஆக்சுவலாக நான் மெயின் எதுக்குன்னா நான் இங்கேருந்து போரூர் ரொம்ப கிட்ட, ஸோ மெட்ரோ வந்துடும், அது ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி காசா கிராண்டு ஸோ ஓகே ட்ரஸ்டட் ஓகே நேமு. அதே மாதிரி நாங்களே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் அங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க. முகப்பேர் ஒன்றுத்துலையும் அதே மாதிரி 2.5 இயர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்னால தான் நாங்களும் இங்கே சூஸ் பண்ணோம். மெயினாக லொக்கேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மெயின் ப்ரைஸ் தான். மெயினாக இப்போ நான் வந்து அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ தான் அப்கமிங் டெவலப் ஆகின்னு வர ஏரியானால இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஓகே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் நான் இங்கே சூஸ் பண்ண காரணம் வந்து மெயின் ப்ரைஸ் தான். அதே மாதிரி அங்கே என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்தாங்களோ அதே அம்யூனிட்டிஸ் தான் இங்கேயும் கிடைக்குது. என்ன ஒன்றுனா அங்கே வந்து ஆல்ரெடி டெவலப்பான ஒரு ஏரியானால அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து டெவலப் இப்போ தான் ஆயின்னு வரதுனால இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படியோ மெட்ரோ வந்துச்சுன்னா எல்லா இடமும் சேமாக தான் ஆகிடும். அதனால தான் மெயின் காரணமே. சேல்ஸ் டீம்ஸ் ஒண்டர்ஃபுல். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலனாலும் அவங்க ஒரு கிளியர் வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஒரு மாதிரி எங்களுக்கு வந்த ஒரு பேர் வந்து நந்தகுமார்னு நினைக்கிறேன். எங்களை அப்படியே ரஷ் பண்ணல. மெயினாக இதுதான் இருக்குது, இப்படி இருக்கும், இந்த மாதிரி நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களே தவிர எங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு ரஷ் பண்ணல எப்பவுமே. அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. புக்கிங் ப்ராசஸ் குட். எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணாங்க. எதுவுமே வந்து இப்போன்னு சொல்கிறது அப்போன்னு சொல்கிறதுலாம் இல்லை, எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அவங்க கட்டின்னு இருக்க வீட்டில் வந்து நாங்கள் சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அந்த மாதிரி மாற்றி கொடுங்கன்ட்டு. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதையும் மாற்றி தராங்க. மெயினாக அது முடிச்சதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். இதே இல்லாமல் அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது, உள்ள டோர்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெவலப் பாயிண்ட் வர ஏரியாவில் நம்ம புக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் போக அப்கமிங் ஜென்ரேஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியோ மெட்ரோ வந்துருச்சு, ஸோ நமக்கு ட்ராவல் மிச்சம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி வாக்கிங் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வெல் செட்டில்டாக தான் இருக்கும் இங்கே இருக்கும்போது. இது நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, மெயினாக ப்ரைஸ். நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிட்டோன்னா நமக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணுறது.